அவர் ஆக்டிங்கை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம். இதில் ஒரு சின்ன வரலாறு இருக்குது, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கேஹெச் ஆர்கே ரீயூனியன் போட்டிருக்காங்க. 3 லெட்டர்லேருந்து எம்ஜிஆர் 3 லெட்டர்லேருந்து இந்த 2 லெட்டர் ஃபார்ம் பண்ண பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் தான் ஃபார்ம் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்டாரை அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, படம் சூப்பராக வரட்டும். எனக்கு அதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஏழைகள் பார்க்குற மாதிரி 80 ரூபா டிக்கெட் ரேட்டுக்கு விற்கிங்க. எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றிக்கிட்டு 1000 ரூபா 2000 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. அதுவும் நீங்கள் 2 பேர் வேறு சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அள்ளி எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு பற்ற மாட்டேங்குது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரசிகரையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் சினிமாவாவது ஏழைகள் பார்க்குற மாதிரி அதுக்கேற்ற டிக்கெட் ரேட்டை கொடுத்து எல்லா தேட்டர்லையும் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க மொதல் நாள். அப்படி இருக்கும்போது இதை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க? இதுலையாவது எல்லா மக்களும் சமமாக பார்க்குற மாதிரி ஒரு பொதுவான டிக்கெட் ரேட்டை கொடுத்து சந்தோஷமாக திரைப்படத்தை போய் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணணும். அப்படி